குற்றவாளிகள் பிறப்பதில்லை, உருவாகிறார்கள். குற்றச்சம்பவங்கள் தன்னிச்சையாக நடப்பதில்லை, சூழல்களால் நிகழ்த்தப்படுகின்றன. சமூகத்தில் நடக்கும் குற்றங்களை கோடிட்டு காட்டும் இது குற்றச்சரித்திரம். ஒண்ணுமண்ணா பழகின நண்பர்களே இங்க ஒரு வாலிபரை கொலை செஞ்சு அவரோட உடம்ப கடல்ல வீசி இருக்காங்க. இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய தங்க கடத்தல் நெட்வொர்க்கும் அதுல புழங்கக்கூடிய கோடிக்கணக்கான பணமும் நம்மளை கிறுகிறுக்க வைக்குது. 2 தினங்களுக்கு முன்பு காணாமல் போன இளைஞர் கடற்கரையில் பிணமாக கரை ஒதுங்கி இருக்கிறார். சம்பவ இடத்திலிருந்து சடலத்தை மீட்ட போலீசார் அதனை பிரேத பரிசோதனைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மறுநாள் பொழுது விடிந்தபோது அந்த மருத்துவமனையின் முன்பு இளைஞரின் தந்தையும் உறவினர்களும் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பதற்றம் நிலவியது. குற்றவாளிகளை கைது செய்த பிறகே சடலத்தை வாங்குவோம் என்பதில் உறுதியாக இருந்தவர்கள் பேச்சுவார்த்தை மேற்கொண்ட காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கொலை செய்யப்பட்டவர் அப்துல்லா. ராமநாதபுரம் மாவட்டம் கேணிக்கரை பகுதியைச் சேர்ந்த கமால் முஸ்தபாவின் மகன். அப்துல்லாவிற்கு திருமணமாகி மனைவி, குடும்பம் உள்ளது. இந்நிலையில் சென்ற வியாழக்கிழமை வீட்டிலிருந்த அப்துல்லாவை அதே பகுதியைச் சேர்ந்த சில நண்பர்கள் தனியாக பேச வேண்டுமென கூறி காரில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அன்றிரவு வெகு நேரமாகியும் அவர் வீடு திரும்பவில்லை. மறுநாள் அப்துல்லாவை அழைத்து சென்ற நண்பரிடமிருந்து ஒரு போன் கால் வந்திருக்கிறது. அதில் அப்துல்லாவின் உடல்நிலை மோசமாக உள்ளதென தெரிவித்துவிட்டு போனை சட்டென துண்டித்திருக்கிறார். இதையடுத்து பதறிப்போன அப்துல்லாவின் தந்தை காணாமல் போன மகனை கண்டுபிடித்து தருமாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அப்துல்லாவின் சடலம் திணைக்குளம் கடற்கரையோரம் ஒதுங்கியிருக்கும் தகவல் காவல்துறையினருக்கு கிடைத்திருக்கிறது. அப்துல்லாவின் உடலை ஆய்வு செய்தபோது பல இடங்களில் இரத்த காயங்கள் இருந்ததால் நடந்திருப்பது நிச்சயம் கொலைதான் என்பதை உறுதி செய்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். கொலை நடந்து 24 மணி நேரத்திற்கு மேலாகியும் கொலையாளிகள் கைது செய்யப்படாததால் அப்துல்லாவின் உறவினர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இறந்தவரின் உறவினர்களிடம் நாம் மேற்கொண்ட விசாரணையில் வியாழக்கிழமையன்று அப்துல்லாவை வீட்டிலிருந்து அழைத்து சென்றவர்கள்தான் கொலையாளிகள் என்பதும் இதன் பின்னணியில் மிக பெரிய அளவிலான தங்க கடத்தல் நெட்வொர்க் இருப்பதும் தெரிய வந்தது. ஆம், அப்துல்லா கடைசியாக அவரின் நண்பர்களான முகமது அனஸ், சிவபிரகாஷ் மற்றும் முகமது ஷாருக்கான் ஆகிய மூவருடன் தான் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார். இவர்கள் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக தங்கத்தை கடத்தி வந்து அதனை தமிழகத்திலுள்ள கள்ளச்சந்தையில் விற்று கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து வந்திருக்கிறார்கள். இந்நிலையில் 6 மாதங்களுக்கு முன்பு இந்த கேங் அப்துல்லாவிடம் 3.5 கிலோ தங்கத்தை ஒப்படைத்து அதனை பத்திரமாக ஒரு பார்ட்டியிடம் கொண்டு சேர்க்குமாறு தெரிவித்துள்ளனர். கடத்தல் தங்கத்தை அப்துல்லா கொண்டு சென்றபோது அவர் அதிகாரிகளிடம் சிக்கியதாக சொல்லப்படுகிறது. காவல்துறையினர் சுமார் 3 கோடி மதிப்புடைய தங்கத்தை பறிமுதல் செய்துவிட்டதாக அப்துல்லா நண்பர்களிடம் அப்ரூவராக மாறியிருக்கிறார். இதையடுத்து முகமது அனஸ் டிபார்ட்மெண்ட் டீல் வைத்திருந்த நெட்வொர்க் மூலம் மேற்கொண்ட ரகசிய விசாரணையில் அப்படி எந்த தங்கத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்யவில்லை என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. இதனால் அப்துல்லா மீது சந்தேகமடைந்த அனஸ் அண்ட் கோ அவரிடம் பல நாட்களாக கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்துல்லாவோ அதிகாரிகள்தான் தங்கத்தை பறிமுதல் செய்தனர் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.
இதையடுத்து மாயமான தங்கத்திற்கு தீர்வு கிடைக்கும் வரை அப்துல்லாவின் வீட்டை தங்களுடைய பெயருக்கு மிரட்டி எழுதி வாங்கியுள்ளனர். கடந்த சில மாதங்களாகவே இவர்களுக்குள் கடத்தல் தங்கம் தொடர்பாக தொடர்ந்து பஞ்சாயத்து நடந்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில்தான் சம்பவம் நடந்தன்று முகமது அனஸ், சிவபிரகாஷ் மற்றும் முகமது ஷாருக்கான் ஆகிய மூவரும் கேணிக்கரை பகுதியிலுள்ள அப்துல்லாவின் வீட்டிலிருந்து அவரை காரில் அழைத்து சென்றுள்ளனர். அப்துல்லாவை நடுக்கடலுக்கு அழைத்து சென்ற மூவரும் அங்கு மாயமான தங்கம் குறித்து கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் அப்துல்லா திரும்ப திரும்ப தனக்கு எதுவும் தெரியாதென சொன்னதையே தெரிவித்ததால் அந்த கும்பல் அவரை கொலைவெறி தீர தாக்கி இருக்கிறது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த அப்துல்லா பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இதையடுத்து அப்துல்லாவின் உடலை மறைப்பதற்காக திட்டம் போட்டவர்கள் அதனை கடற்கரையோரத்தில் வீசிவிட்டு எஸ்கேப் ஆகியுள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை கேஸ் பதிவு செய்த போலீசார் கொலையாளிகளை வலைவீசி தேடி வந்த நிலையில் முகமது அனஸிற்கு துபாயைச் சேர்ந்த வாலிபரிடமிருந்து ரூபாய் 50 லட்சம் பணம் டிரான்ஸ்பர் ஆகி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக அந்த ஃபாரின் ரிட்டர்ன் நண்பனையும் இந்த நெட்வொர்க்கோடு தொடர்பில் இருந்த 5 கூட்டாளிகளையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் ரகசிய விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கொலையாளிகள் முகமது அனஸ், சிவபிரகாஷ் மற்றும் முகமது ஷாருக்கான் ஆகிய மூவரும் வக்கீலோடு ராமநாதபுரம் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சரணடைந்துள்ளனர். பிடிபட்டவர்களிடம் தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் பகுதியில் செயல்படக்கூடிய சட்டவிரோத தங்க கடத்தலை காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்து அனைவரின் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதிவாசிகளின் கோரிக்கையாக உள்ளது. செங்கல்பட்டுல லாரியை கடத்திட்டு போன திருடனை உயிரை பணைய வச்சு மடக்கி பிடிச்சிருக்காரு இங்க ஒரு டிராபிக் போலீஸ். மக்களை பீதியடைய வச்சு போலீசாருக்கு உயிர் பயத்தை காட்டிய கொள்ளையனுக்கு மக்கள் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? மர்ம நபரால் கடத்தி செல்லப்பட்ட லாரியை சினிமா பாணியில் விரட்டிச் சென்று மடக்கி பிடித்த போலீஸ். இதுதான் இன்றைய ஹெட்லைன்ஸில் இடம் பிடித்த ஹாட் ஸ்டோரி. சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் லாரியின் பக்கவாட்டில் தொங்கியபடி உயிரை பணயம் வைத்து திருடனை பிடித்த காவலரின் துணிச்சலான செயலை பலரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். முழு குற்ற பின்னணியை அறிய செய்தியாளர் நவீனை விசாரணையில் களமிறக்கினோம். செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடி அருகே நின்று கொண்டிருந்த லாரியை திடீரென ஒரு மர்ம நபர் சென்னையை நோக்கி கடத்திச் செல்வதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனடியாக வாக்கி டாக்கி மூலம் சென்னை மார்க்கமாக செல்லும் வழியில் உள்ள காவல் நிலையங்களை அலர்ட் செய்துள்ளனர். மஹேந்திரா சிட்டி, திருத்தேரி, சிங்கப்பெருமாள் கோவில் உட்பட பல இடங்களில் காவலர்கள் பேரிகார்டுகளை வைத்து திருடனை பிடிக்க முயன்றுள்ளனர். ஆனால் போலீசார் அமைத்த தடைகளை தகர்த்தெறிந்த திருடன் கட்டுக்கடங்காத வேகத்தில் பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் சென்றுள்ளார். அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பு திருடனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற நெஞ்சுரத்தோடு பைக்கில் லாரியை விடாமல் துரத்திச் சென்ற போக்குவரத்து காவலர் முருகன் ஒரு கட்டத்தில் பைக்கில் இருந்து மின்னல் வேகத்தில் சென்று கொண்டிருந்த லாரிக்கு தாவி சினிமா ஸ்டண்ட் காட்சிகளையே மிஞ்சும் அளவுக்கு உயிரை பணயம் வைத்து திருடனை பிடிக்க ரிஸ்க் எடுத்துள்ளார். சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் லாரியை நிறுத்தாமல் சென்றதால் அவ்வழியாக சென்ற மற்ற வாகன ஓட்டிகளும் டிராபிக் போலீஸை பின்தொடர்ந்து சென்று செல்போனில் படம் பிடித்துள்ளனர்.
மறைமலை நகர் சிக்னலில் நின்றிருந்த டிராபிக் காரணமாக திருடன் லாரியை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. எனினும் வேகமாக லாரியை ஓட்டிய மர்ம நபர் அதனை சாலையில் வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டு மீது இடித்து நிறுத்தியுள்ளார். லாரியில் இருந்து தப்பிச் செல்ல முயன்ற திருடனை சுற்றி வளைத்த பொதுமக்கள் அவருக்கு தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர். பிடிபட்டவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அந்த மர்ம நபர் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சுபாஷ் என தெரிய வந்திருக்கிறது. கடந்த ஒரு வார காலமாக செங்கல்பட்டு பகுதியில் சுற்றித் திரிந்த சுபாஷ் பரனூர் சுங்கச்சாவடி அருகே உள்ள கோவிலில் வைக்கப்பட்டிருந்த கட்டுமான பொருட்களை சூறையாடியுள்ளார். மேலும் அவ்வழியாக தனியாக சென்றவர்களிடம் வழிப்பறி செய்யவும் முயன்றுள்ளார். விசாரணையில் சுபாஷ் மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல பேசுவதால் அவரை தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அது மட்டுமின்றி சென்ற 17ஆம் தேதி ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்தில் உள்ள டீ கடைக்கு சென்ற சுபாஷ் அங்கு பணியில் இருந்த பெண்ணிடம் சாப்பிட்ட உணவிற்கு இலங்கை நாணயத்தை கொடுத்து தகராறில் ஈடுபட்டுள்ளார். அந்த பெண்ணும் மற்ற பயணிகளும் இலங்கை நாணயம் இந்தியாவில் செல்லாது என எவ்வளவோ எடுத்து கூறியும் அதனை சிறிதும் பொருட்படுத்தாத சுபாஷ் அங்கிருந்த அனைவரையும் கத்தியை காட்டி மிரட்டி அடுப்பில் கொதித்துக் கொண்டிருந்த பாலை அந்த பெண் மீது ஊற்றிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுபாஷ் பிரச்சனை செய்த வீடியோவும் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்தில் இருந்து தப்பியோடியவரை அப்பொழுதே துரத்திச் சென்று மடக்கி பிடித்த பொதுமக்கள் அவரை நைய புடைத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். ஆனால் விசாரணையின் போது சுபாஷ் மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல தெரிந்ததால் அவரை கூடுவாஞ்சேரி போலீசார் எச்சரித்து அனுப்பியுள்ளனர். அப்பொழுதே யாராவது ஒரு நபர் சமூக பொறுப்புணர்வோடு சுபாஷை மனநல மருத்துவமனையில் அனுமதித்திருந்தால் லாரி கடத்தல் சம்பவமே நடந்திருக்காது என பலரும் இணையத்தில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் அந்த யாராவது ஒருவர் அரசு அதிகாரியாகத்தான் இருக்க வேண்டும் என நினைக்காமல் சமூகத்தில் இருந்து போக்குவரத்து போலீஸ் முருகனை போன்று மக்களே முன்வர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. பிடிபட்ட சுபாஷ் மறுபடியும் தப்பிச் சென்றுவிடக் கூடாதென்பதற்காக அவரின் கை கால்களை கட்டி போட்டு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளை குறிவச்சு கல்யாண மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க இங்க ஒரு 50 வயதான பெண்மணி. வனத்துறை அதிகாரி முதல் ராணுவ வீரர் வரை மேட்ரிமோனியில் வலைவிரித்து ஏமாற்றியவர் வசமாக சிக்கியது எப்படி? பட்ட பகலில் சுத்தியலால் பூட்டை உடைத்து ரகளையில் ஈடுபடும் இந்த கேங்கை பார்த்து சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களை குறிவைத்து மோசடி செய்யும் கல்யாண ராணிக்கு ஆதரவாளரான ஆர்மிதான் இவர்கள். பட்டப்பகலில் 6 முதல் 60 வரையிலான கேங்கை அழைத்து வந்து அலப்பறையை கிளப்பி உள்ளனர். போதாத குறைக்கு மிஷ்கின் பட வில்லனை போல குனிந்த தலை நிமிராத ஒரு கருப்பு சட்டையையும் அழைத்து வந்து சுத்தியால் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே இருந்தவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர்.
தம்பி வேணாம்பான்னு சொல்லிட்டேன். முதல் கணவன் வனத்துறை அதிகாரி, இரண்டாவது கணவன் ராணுவ வீரர், மூன்றாவது கணவன் வட்டார சுகாதார ஆய்வாளர் என அம்மணியின் கல்யாண ஆல்பத்தை வைத்து ஒரு காவியமே படைக்கலாம். ஆம், இந்த அம்மணியின் பெயர் மடோனா. 49 வயதிலும் மாடலை போல போஸ் கொடுக்கும் இவர் நீலகிரி மாவட்டம் மஞ்சனக்கொரை பகுதியைச் சேர்ந்தவர். இவர் கடந்த 1993ஆம் ஆண்டு வனத்துறை அதிகாரியான மகேந்திரன் என்பவரை திருமணம் செய்துள்ளார். இருவருக்கும் குழந்தைகள் பிறந்திருக்கிறது. ஆனால் மடோனா ஊட்டியைச் சேர்ந்த போட்டோகிராஃபர் ஒருவரோடு கள்ளக்காதலை வளர்த்ததாக தெரிகிறது. இந்த விஷயம் தெரிந்ததும் மன உளைச்சலுக்கு ஆளான வனத்துறை அதிகாரி மகேந்திரன் 2013ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருக்கிறார். அதன் பிறகு 2017ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கனகராஜ் என்பவரை இரண்டாவது திருமணம் செய்திருக்கிறார். கனகராஜ் மனைவியை இழந்து தனியாக வாழ்வது தெரிந்து அவருக்கு கல்யாண வலை வீசி இருக்கிறார் மடோனா. சில ஆண்டுகள் குடித்தனம் நடத்தியவர் 10 லட்சம் பணம், 25 சவரன் தங்க நகைகளை சுருட்டிக் கொண்டு கனகராஜை விவாகரத்து செய்திருக்கிறார். அதன் பிறகு விரித்த கல்யாண வலையில் விழுந்தவர்தான் வனத்தையன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த ஆதனூர் பகுதியைச் சேர்ந்த வட்டார சுகாதார ஆய்வாளராக பணியாற்றி வந்திருக்கிறார். மனைவியை இழந்த இவருக்கு சிசிலியா என திருமண வயதில் ஒரு மகள் இருந்திருக்கிறார். கடைசி காலத்தில் ஒரு துணை வேண்டும் என்பதற்காக மேட்ரிமோனி மூலம் பெண் பார்த்திருக்கிறார் வனத்தையன். அப்போதுதான் மடோனா வனத்தையனின் புரொஃபைலை பார்த்து உடனே போன் செய்து பேசி கல்யாணத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார். அதன்படி இருவருக்கும் 2021ஆம் ஆண்டு கிறிஸ்தவ முறைப்படி சர்ச்சில் வைத்து திருமணம் நடந்திருக்கிறது. திருமணத்திற்கு பின் வனத்தையனின் சொத்துக்களிலேயே மடோனாவின் எண்ணம் இருந்துள்ளது. இதனால் சிறு வயதிலேயே வனத்தையனின் மகள் சிசிலியாவுக்கு திருமணம் செய்து வைத்து வீட்டை விட்டு விரட்டியிருக்கிறார். அது மட்டுமின்றி சொத்தை அடைய பல வழிகளில் கேடி வேலைகளை பார்த்து வந்துள்ளார். ஆனால் வனத்தையனிடம் இருந்து சொத்தை அபகரிக்க முடியவில்லை. இதனால் திருமணமான 3 மாதத்தில் வனத்தையனோடு சண்டை போட்டுக்கொண்டு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்று கனகராஜோடு மீண்டும் ஜோடி சேர்ந்திருக்கிறார் மடோனா. இச்சூழலில்தான் வனத்தையன் கேன்சர் நோயால் அவதிப்பட்டு மரண படுக்கையில் உள்ளார் என தெரிந்த மடோனா சொத்தை சுருட்ட நேரம் வந்துவிட்டதென நினைத்து மீண்டும் எக்ஸ் மிலிட்டரியை எக்ஸ் கணவனாக்கிவிட்டு வனத்தையனிடம் வந்து ஒட்டிக் கொண்டுள்ளார். அவர் நினைத்தது போலவே வனத்தையனிடம் இருந்த பணம், நகைகள் மற்றும் சொத்து பத்திரங்கள் அனைத்தையும் சென்டிமெண்டாக பேசியே கைப்பற்றி உள்ளார். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் வனத்தையன் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட மடோனா வனத்தையன் இறந்த 3ஆம் நாளே அங்கிருந்த கோடிக்கணக்கான மதிப்புடைய டாக்குமெண்ட்ஸ்கள் அனைத்தையும் சுருட்டிக் கொண்டு வீட்டிலிருந்து எஸ்கேப் ஆகியுள்ளார். இதைத் தொடர்ந்து சிசிலியா மேற்கொண்ட விசாரணையில் மடோனா ஏற்கனவே 2 முறை திருமணம் ஆனவர் என்பதும் சொத்திற்காக தன்னுடைய தந்தையை மறுமணம் செய்து கொண்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. எங்க அப்பாவை ஏமாத்தி 3ஆவதா கல்யாணம் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 2ஆவதா திருவள்ளூர்ல கனகராஜ்ன்றவரை கல்யாணம் பண்ணிட்டு அதை பொய்யா டாக்குமெண்ட்ல ஆவணங்கள்லாம் எங்க சர்ச்சில் கொடுத்து ஏமாத்தி எங்க அப்பாவை சொத்துக்காக அங்க இருந்த 2ஆவது கல்யாணத்துல டைவர்ஸ் பண்ணி அங்க 9 லட்சம் பணம்
24 சவரம் நகை எல்லாமே வாங்கிட்டு அதை இங்கே எல்லாருக்கும் மறைச்சி தான் சொத்துக்கோசம் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் இருந்தாங்க. சொத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் 2வது திருமணத்தை மறைத்த மடோனாவை வனத்தையனின் வீட்டிலிருந்து வெளியேற்றி உள்ளனர். இதைத் தொடர்ந்து ஆக்ரோஷமான மடோனா 2வது கணவரை தொடர்பு கொண்டு இந்த உண்மை எப்படி சிசிலியாவிற்கு தெரிந்தது என விசாரித்திருக்கிறார். நம்ம கல்யாணம் ஆன விஷயம் அந்த பொண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. அது எப்படி தெரியுமா? யாரும் நமக்கு தெரியாதுமா, நம்ம கிட்ட யாரும் கேட்கல, அந்த விஷயமே நமக்கு தெரியாது. நான் நிச்சயமா இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் நிச்சயமா என்ன தரமா நினைச்சேன், சொல்லு. நான் நிச்சயமா என்ன தரமா நினைச்சேன், இது எதுவுமே எனக்கு தூக்கி வேணாம்னு தூக்கி போட்டுட்டு அங்கதான் உங்கள்ட்ட தான் வரலாம்னு நினைச்சேன். சத்தியமா நினைச்சேன். எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யுங்க, அவ்வளவுதான். உங்களை தேடிட்டு கண்டிப்பா யாராவது அட்வொகேட் லீகலாரு வச்சு வருவாங்க. உங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு கேட்பாங்க. ஆமா, கல்யாணம் பண்ணி ஒரே வருஷம் தான் இருந்தாங்க, மனக்கசப்பு, லீகலா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆமா, அவ்வளவுதான். அதான் உண்மை. அதை மட்டும் சொல்லுங்க போதும். அதுதான் கொடுக்க மறந்து வராதுமா, கொடுக்க மாட்டாங்க. அந்த ஆள் உயிரோடு இருந்தா உனக்கு எல்லாமே செஞ்சிருப்பான். திடீர்னு செத்து போவான், யாருக்கு தெரியும்? ஜூன் மாசம் படுத்தான், ஆகஸ்ட் மாசம் செத்து போயிட்டாரு. இப்ப உனக்கு எப்படி எழுதி கொடுப்பாங்க? 50 லட்சம் ரூபாய் சொத்து இப்ப விட்டுட்டு வர சொல்றீங்களா? எனக்கு என்ன இல்ல இல்ல, நீ நினைச்சுக்கிற. எக்ஸ் மனைவி மடோனாவின் குரலில் மயங்கி அந்த நாள் ஞாபகத்திற்கு திரும்ப சென்ற எக்ஸ் மிலிட்டரி கனகராஜ், உனக்கு நான் என்ன குறை வைத்தேன் என புலம்பிய புலம்பல் கொஞ்ச நெஞ்சமில்லை. பொண்ணுக்கு 24 சவரம் 25 சவரம் பணம் 9-10 லட்சம் ரூபாய் எல்லாம் நான் கொடுத்தேன். ஒரு குறை இல்லாத வச்சேன். அம்போன்னு என்னை விட்டு போனா இன்னைக்கு நான் அவசரப்பட்டு தான் இருக்கிறேன். கனகராஜின் காதல் அழைப்பை ஹோல்டில் வைத்த மடோனா வனத்தையனின் கோடிக்கணக்கான சொத்தை அடைய வேண்டுமென்கிற நோக்கத்தில் சிசிலியா குடியிருந்த வீட்டிற்கு அடியாட்களை கூட்டி வந்து கேட்டின் பூட்டை உடைத்து அத்துமீறி உள்ளே நுழைய முற்பட்டுள்ளார். இதுகுறித்து வனத்தையனின் மகள் சிசிலியா தாம்பரம் கமிஷனர் மற்றும் மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிந்த போலீசார் மடோனாவை ஆவடியில் வைத்து கைது செய்து மணிமங்கலம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது 2வது கணவன் கனகராஜுடன் பேசிய மற்றொரு ஆடியோ மடோனா ஒரு மோசடி பேர்வழி, கல்யாண ராணி போன்ற பல பெயர்களுக்கு சொந்தக்காரி என்பதை சொல்லாமல் சொல்லியது. ஏன்னா நீ என்னை பத்தி பொய்யா சொல்லிருப்ப, தப்பா சொல்லிருப்ப. அந்த அம்மாவுக்கு தெரியட்டும் அந்த கதை. நீ பண்ணதான துரோகம், நீ பண்ணதான தப்பு. மடோனா பணம் பறிக்கும் நோக்கிலே திட்டமிட்டு திருமணம் செய்து ஏமாற்றியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் மடோனா மீது ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து போலீசார் மடோனாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மேலும் போலீசார் மடோனாவை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கும் பட்சத்தில் இவர்கள் இல்லாமல் இன்னும் எத்தனை அரசு அதிகாரிகளை திருமணம் செய்து மோசடியில் ஈடுபட்டு சொத்துக்களை அபகரித்துள்ளார் என்ற முழு விவரம் தெரியவரும். மீண்டும் நாளை இரவு 10 மணிக்கு நம்மை சுற்றி நடக்கும் குற்றச்சம்பவங்களின் முழு பின்னணியோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது பார்த்திபன்.